அம்மா, என்னம்மா இவ்வளோ கவலையா உட்காந்துருக்குற? என்ன விஷயம்? நாட்டுல நடக்கிறது தான் உங்களுக்கு ஒண்ணும் தெரியலையா? சொல்லு, ம். ஒரே கவலை. எதைத்தான் சொல்றது? ஊரெல்லாம் கலவரம். சொல்லு, சொல்லு. திருப்பரங்குன்றத்துல ஆமா. என்ன மலை ம், மேல சிக்கந்தர் கோயில்ல ஆடு ம், வெட்டக்கூடாது அப்படி இப்படின்னு ம், சொல்லிட்டு ம், இந்து மக்கள் முன்னாடி ஏதோ இந்துக்கள்னு சொல்லிக்கிறவங்க போய் அங்க ம். அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது புனிதம் கெட்டு போகுதுங்கிறாங்க. முருகனே வேட்டைக்காரர் தானே? முருகன் வேட்டையாடுறவன் தான். அ, என்ன மலை ராஜா தான். அ, என்ன அதெல்லாம் இருக்கட்டும். அ. நம்ம மக்கள்லாம் இப்பதான் கொஞ்சம் படிச்சு ஆமா. நம்ம மக்கள்னா இஸ்லாம் மக்களும் சரி, எல்லாரும் இந்து மக்களும் சரி, சரி, ஏன்னா சரி. எல்லாருமே இப்பதான் கொஞ்சம் படிச்சு வெளியில வந்து ம், ஒரு வேலைக்கு போறதோ ஒரு ம், தொழில் தொடங்குறதோ ம். கொஞ்சம் நல்ல நிலையில அடி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமா, தமிழ்நாடு எல்லாத்துலயும் சிறப்பா வருதுன்னா ஆமா. கல்வி, கல்வி. இங்க இருக்கிற ஒற்றுமை, ஆமா, இது ரெண்டும் சேர்த்துதான் இந்த மாதிரி வருது. ஆமா. ஏன்னா அப்படி ம். இருக்கிறதுல இந்த மாதிரி கலகம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு இதா இருக்கு. கண்டிப்பா, ஆமா. ஏன்னா கண்டிப்பா. அதாவது இவங்களுடைய கவனம் அந்த கல்வியில இல்லாம போயிடும். அந் இந்த இதெல்லாம் இல்லைங்க. அ, இதுக்கு மேல இன்னொரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா, என்ன அங்க அமெரிக்காவுல ம், அவங்க வந்து இந்த விசா காரணம் காட்டி, அ, அதாவது மெக்சிகோ வழியாவும் அ, மெக்சிகோ வழியா அ. மெக்சிகோவுக்கும் அமெரிக்காவை ஒட்டுன நாடு. ஆமா. அந்த இதன் வழியா திருட்டுத்தனமா அ, சரி முறையான ஆவணங்கள் இல்லாம எல்லாம் இல்லாம. அவங்க வேலைக்கு போய் அ, ஆடம்பரமான வாழ்க்கைக்கோ இல்ல ம். இங்க வாழ வழி இல்லாமையோ ஆமா. வந்து போயிருக்கிறாங்கல்ல. அவங்களையெல்லாம் எப்படி அனுப்புறாங்க தெரியுமா? அ, கூட்ஸ் ஏத்திட்டு போற ஃப்ளைட்ல, அ, அதுலயும் ராணுவ தளவாடங்கள் கொண்டு போற ஃப்ளைட்ல அ, இப்படி 2 பக்கம் சீட் இருக்குது. என்ன அவங்க இப்படி இப்படி உட்காந்துக்கிட்டு பெல்ட் போட்டுட்டு, கீழ அ. அந்த பொருள் வைக்கிற இடத்துல இப்படியே உட்கார வச்சுட்டு, உட்கார வச்சுட்டு. குறைஞ்சது 24 மணி நேரம். ஆனா எவ்வளவு நேரத்துல போயிரும்னு சொல்ல முடியாத 30 மணி அளவுக்கு நேரமா? அ, இவ்வளவு நேரத்துல போகும்னு சொல்ல சொல்ல முடியாத முடியாது. அளவுக்கு அனுப்புறாங்களாம். ஆமா. என்ன அதுலயும் பெரும்பான்மையா பஞ்சாபிகளும், குஜராத் மக்களும் தான் இருக்கிறாங்க. இருக்கிறாங்க. ஏன்னா ம். நம்ம இந்த மெக்சிகோவும் காங்கோவும் அந்த மாதிரி நிறைய பேர் போயிருக்காங்களாம். அ, அவங்கெல்லாம் அவங்க நாட்டு ஃப்ளைட் அனுப்பி கூப்பிட்டுக்கிறாங்களாம். அ. நம்ம இந்தியா ஒரு மக்களை கூட்டு வர்றதுக்கும் வழி இல்ல. இல்ல. அவங்களை எல்லாம் காப்பாத்துங்கடா, அ, நல்லா கல்வி கொடுங்க, பிழைக்கிறதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுங்க, அவங்கள பத்திரமா கூட்டு வாங்கன்னு ஒரு போராட்டம் பண்ணாலும் ஒரு அர்த்தம் இருக்கு. பரவாயில்ல. ஒற்றுமையா இருக்கிற இடத்துல இப்படி இதோட இருக்கிறாங்களே, அந்த மாதிரி ஒரு மக்கள் வந்து அவ்வளோ கஷ்டத்துல நான் பார்த்தேன் ஒரு வீடியோலாம் அவங்க வர்றத. வர்றது. அவங்க எப்படி உட்காந்துருப்பாங்கன்னு போட்டோவோட கொடுமை. போட்டிருந்தாங்க. கொடுமை. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன எப்படி இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும்னு தெரியலையேன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். என்னடா இது ஊர் உலகத்துல என்ன நடந்தாலும் பாதிக்கிறது பொண்ணு பிள்ளைங்க தான்.